இங்க ஏன் ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், இன்னொருத்தன் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறான்? இங்க ஏன் ஒருத்தனுக்கு எல்லாமே கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? அவன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவனுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. இன்னொருத்தன் ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கான், ஆனா அவனுக்கு மட்டும் அடி மேல அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் ரொம்ப கெட்டவனா இருக்கிறான், இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் அவன் கிட்ட இருக்கு. ஆனா அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனை அப்படியே குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஆழ்ந்த மனசுதான். இல்லைன்னா இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன், நம்ம கரெக்டா தூங்க போகும்போது நம்ம கிட்ட ஒருத்தன் பாசிட்டிவா பேசுவான். டே இல்லடா, நீ இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கணும், நீ அங்க அப்படி நடந்திருக்கணும், உன்னால முடியாதுன்னு ஏன்டா நீ நினைக்கிற, நீ ஏன்டா எப்பயுமே உன்னை தரக்குறைவா எடை போட்டுக்கிற, நீ கெத்துடா, நீ மாசுடா, உன்னால முடியாது எதுவுமே இல்லடா அப்படின்னு நம்ம கிட்ட பேசுவான். நம்மளும் அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு நாளையில இருந்து பாடுறான் என் லைஃப் எப்படி இருக்கும் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு கரெக்டா தூங்கி எந்திரிச்சுவீங்க. அதுக்கு அடுத்த நாளும் நீங்க பழைய நாள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரியே அந்த டேவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அவன் மறுபடியும் வருவான், இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவான், நீங்க மறுபடியும் ஸ்டேட்டஸ் போடுவீங்க, வந்தா சுட்டாச தரிப்பிட்டு வந்தா சுட்டாச தரிப்பிட்டு இப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எல்லா கேள்விக்கும் இந்த புக் ஒரு பதிலா இருக்கும். தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜோசப் மாஃபி. இன்னைக்கு நம்ம சப்கான்சியஸ் பிரெயின் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நிறைய ஆக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, நல்ல எண்ணங்கள் வேணும், எண்ணம் உயர்வா இருந்தா நம்ம வாழ்க்கையும் உயர்வா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஏன் இவங்கெல்லாம் எண்ணம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம எண்ணம் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதே நம்ம செயல்கள்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சியஸ் பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். புரியல? இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நம்ம கிட்ட ரெண்டு மைண்ட் இருக்கு, ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பேசுறது, எங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி கணக்கு போடுறது, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். அதே சப்கான்சியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா மூச்சு விடுறது, ஹார்ட் பீட், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சோம்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது. இப்போ ஒரு தெளிவான எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சைக்கிளோ இல்ல ஸ்கூட்டியோ ஓட்டும் போது ரொம்ப பதட்டப்பட்டுட்டு ரொம்ப பயந்துட்டு வண்டி ஓட்ட கத்துக்குவீங்க. ஐயோ எங்கேயாவது முட்டிடுவானோ, எங்கேயாவது நான் விழுந்துருவானோ, இல்ல யாராவது என்னை ஏத்திடுவாங்களோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு கத்துக்குவீங்க. அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஹெட்செட் போட்டு வண்டி ஓட்டுவீங்க, போன் பேசிட்டு வண்டி ஓட்டுவீங்க, எங்கெங்கயோ வேடிக்கை பார்த்துட்டு வண்டி ஓட்டுவீங்க. எப்படி நீங்க ஸ்டார்டிங்ல பயந்துட்டு இருந்தீங்களோ இப்ப அந்த விஷயம் உங்களுக்கு பயம் இல்லாம போச்சு அப்படின்னு நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தான். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல அந்த ஒர்க் பண்ணும்போது உங்க கான்சியஸ் மைண்ட் அந்த கண்ட்ரோல் ஃபுல்லா எடுத்துக்குது. அதே போக 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 பாத்தீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் உங்களோட டிரைவிங் கண்ட்ரோலை எடுத்துக்குது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது பயமே இல்லை. நீங்க ஸ்டார்டிங்ல வண்டி ஓட்டும் போது பயந்தீங்க, அது ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ உங்களோட ஃபுல் கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா உங்க கான்சியஸ் மைண்ட் எடுத்துக்கிச்சு. அதே கொஞ்ச நாள் போக போக பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் கண்ட்ரோலையும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்துக்கிச்சு. அதனாலதான் உங்களுக்கு பயமே இல்லாம நீங்க வண்டியை போன் பேசிட்டு ஹெட்செட் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா ஓட்டுறீங்க. சுருக்கமா சொல்ல போனா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு டிரைவர் மாதிரி. நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நம்ம எதை நம்புறோமோ அதுவாவே மாறிடுவோம். உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னா ஜஸ்ட் உங்க சப்கான்சியஸ் மைண்டு கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும், இது எப்பதான் முடியும், இது எப்பதான் தீர்வாகும் அப்படின்ட்டு உங்க சப்கான்சியஸ் மைண்டு கிட்ட கேளுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம உடம்புல வர 90% ஆஃப் பிரச்சனைக்கு சப்கான்சியஸ் பிரெயின் தான் காரணமா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல உங்களுக்கு காய்ச்சல் வரும்போது உங்க அப்பா அம்மா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை அப்படி பாத்துக்குவாங்க, அப்படி தாங்குன்னு தாங்குவாங்க. நீ அது பண்ணாத, இது பண்ணாத, ரெஸ்ட் எடு, பெட்லயே படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உங்களுக்கு இப்ப காய்ச்சல் வந்தாலும் சேம் ஃபீலிங் தான் நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. அதாவது ரொம்ப லைட்டா தான் உடம்பு சூடா இருக்கும், ஆனா நீங்க இல்ல எனக்கு காய்ச்சல் அடிக்குது, என்னால இன்னைக்கு போக முடியாது, என்னால இன்னைக்கு அது பண்ண முடியாது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க உங்களை சொகுசுப்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்ல இருந்து படுத்துருவீங்க. ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்கு ஜஸ்ட் காய்ச்சல் தான் வந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை போய் செய்யலாம். உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசனை சொல்லி உங்களை அந்த பெட்ல படுக்க வைக்குது. இதுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னா சின்ன வயசுல நீங்க அப்படி பண்ணனாலதான் இப்போ உங்களுக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்கல்ல, கர்மாலாம் பூமராங்கே கிடையாதுங்க, நம்ம எண்ணம் தான் நம்ம பூமராங்.
பசங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பானுங்க. ஏதாவது அவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவனுங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி போக மாட்டாங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா சீப் டோப்மைன் தேடி போவாங்க. எக்ஸாம்பிள் பீடி குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சிகரெட் அடிக்கிறவங்க சொல்லலாம். அவங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகணும்னே சிகரெட் அடிப்பாங்க, இல்லைன்னா சிகரெட் அடிக்கிறதுக்காகவே டென்ஷனும் ஆவாங்க. ஏன்னா அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ஸ்டோர் ஆயிருச்சு. எப்படியாவது சிகரெட் அடிக்கணும், அதுக்கு ஒரு ரீசன் வேணும். இது ரீசன் இருக்கு, சிகரெட் அடிக்கணும். இப்படி ஸ்டோர் ஆனனால அவங்களால அந்த பழக்கத்தை விட முடியாது. பட் விடணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா முடியும். இதனாலதான் நம்ம பேட் ஹேபிட்டுக்கு அடிக்ஷனாவே இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணும்போது அந்த கண்ட்ரோல கான்சியஸ் மைண்ட் எடுத்துக்குது. அதே போக 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 அந்த கண்ட்ரோல சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்துக்கிறதுனாலதான் நம்மளால அந்த பழக்கத்தை விட முடியல. ஆனா விடணும்னு நினைச்சா விட்டுறலாம். சுருக்கமா சொல்ல போனா நம்ம ஆள் மனதுல எதை விதைக்கிறோமோ அதுதான் மரமா வளரும். சரி, இப்போ உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் கான்சியஸ் மைண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ நீங்க எப்படி உங்க சப்கான்சியஸ் மைண்டை மாத்துறது, அதுல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு எப்படி அந்த இடத்துல நல்ல பழக்கத்தை வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். நீங்க எப்படி உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஆர்டர் கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, உங்க கான்சியஸ் மைண்ட் எப்போ டயர்டா சோர்வா ஃபீல் பண்ணுதோ அப்போ உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வேக்கப் ஆயிரும். அப்ப நீங்க உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். எப்படியெல்லாம் நீங்க உங்களை சோர்வாக்கிக்க முடியுமோ அது எல்லாமே நீங்க பண்ணுங்க. சில யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா டோப்மைன் டீடாக்ஸ் சேலஞ்ச் அப்படின்ட்டு மந்த்லி ஒரு தடவை இல்லைன்னா வீக்லி ஒரு தடவை எடுப்பாங்க. அது ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா? அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுனால தான் அவங்க இன்னும் சக்சஸ்ஃபுல்லா யூடியூப் சேனலே ரன் பண்ணிருக்காங்க, அவங்க பிசினஸே ரன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் டோப்மைன் டீடாக்ஸ் சேலஞ்ச் எடுக்கிற மூலியமா உங்க சப்கான்சியஸ் மைண்டை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். டோப்மைன் டீடாக்ஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பேக் டு த டாபிக். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டராகவும், ஒரு காடாகவும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும், எவ்ரி திங்காகவும் இருக்கும் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட். நமக்குள்ள ஒருத்தர் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அவன் தான் சப்கான்சியஸ் மைண்டு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம இதை ஃபாலோ பண்ணி பணக்காரனா கூட மாறிடலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது போய் அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது போய் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பண்ண தெரியாது. ஸோ நம்ம எதை நம்புறோமோ அது அப்படியாவே மாறிடுவோம். எக்ஸாம்பிள், நீங்க பணக்காரன் ஆகணும்னா பணம் ரொம்ப நல்லது, பணக்காரங்க எல்லாருமே நல்லவங்க, நான் பணக்காரனானா இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கணும். நீங்க பணக்காரனானா என்ன கார்ல போவீங்க, எப்படி உங்க வீடு இருக்கும், நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க, உங்ககிட்ட எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, என்ன கம்பெனி ரன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை விசுவலேஷனும் பண்ணிட்டு இருக்கணும். அது கூடவே நீங்க பணக்காரனா மாறின மாதிரி ஆக்ஷனும் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கனாலும், ஆனா அது அச்சீவ் பண்றதுக்கான வழி எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் உங்க சப்கான்சியஸ் மைண்டு கிட்ட அதை நான் அச்சீவ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வழியை உங்க சப்கான்சியஸ் மைண்டு காட்டி கொடுக்கும். நீங்க அதே வழியில ஸ்டேபிளா போய்கிட்டே இருந்தா மட்டும் போதும். ஆனா ஒண்ணுங்க, நீங்க அந்த வழியில போகும்போது அந்த வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். நீங்க அதுல கஷ்டப்படுறோமேன்ட்டு துளி கூட ஃபீல் பண்ணக்கூடாது. அதுல இருந்து எந்த பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்கவே கூடாது. நீங்க பாட்டுக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்படி போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க டெஃபினட்டா நீங்க பணக்காரன் ஆயிருவீங்க. இது மட்டும் நம்ம கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் இது ரெண்டு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ நம்ம பிரெயின்குள்ள தேவையே இல்லாத 3 விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நெகட்டிவ் தாட்ஸ். நம்மளால இது முடியுமா, நம்மளே இந்த ஜாதி, நம்மளே இந்த இது, நம்மளே இந்த மதம், நமக்கெல்லாம் இது செட் ஆகாது, நம்மளே மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு உங்களை நீங்களே தரக்குறைவா தாழ்த்திக்கிறத விட்டுருங்க. எல்லாராலையும் எல்லாமே முடியும் அப்படின்னு நம்புங்க. நெகட்டிவ் தாட்ஸை உங்க மைண்டுக்குள்ள எக்காரணத்துக்கும் உள்ள அலோவ் பண்ணி விட்டுறாதீங்க. ரெண்டாவது, பொறாமப்படுறது. அவன் மட்டும் எப்படா ஜெயிச்சிட்டான், அவனுக்கு மட்டும் எப்படா இதெல்லாம் நல்லா நடக்குது, சே நானும் நல்லா தானே பண்ணேன், அவன்லாம் நல்லாவே இருக்க கூடாதுடா அப்படின்ட்டு இருக்குது. மூணாவது, வயிற்றுச்சல். அடுத்தவன் வளர்ச்சி பார்த்துட்டு ஐயோ இவன் இப்படி ஆயிட்டானே, ஐயோ இவன் இப்படி வளர்ந்துட்டானே, எனக்கு வயிறு எரியுதே அப்படின்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறது. இந்த 3 ஹேபிட்டும் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்க உடம்பு உண்மையிலே வீணா போயிடும். இதுதான் உண்மை. மற்றவங்களை பத்தி புறணியும் பேசக்கூடாது. இப்போ நான் சொல்ல போறது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். எனக்கு எப்பப்போ ப்ராக்டிக்கல் அண்ட் வைவா நடக்குதோ அப்போ அது நடக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே நான் என்கிட்டயே சொல்லிப்பேன், ஐ எம் த பெஸ்ட் பர்ஃபார்மர். ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயே பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கணும், அந்த வைவாலையும் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கணும், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு நான் நம்புவேன். ஐ எம் த பெஸ்ட் பர்ஃபார்மர், ஐ எம் த பெஸ்ட் பர்ஃபார்மர், ஐ எம் த பெஸ்ட். தளபதி விஜய்க்கு நண்பன் படத்தில் ஆலிஸ்வெல் மாதிரி
நான் என்கிட்டயே சொல்லி இது பண்ணுவேன். அதே மாதிரி அந்த வைவா எண்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருப்பேன். ஏன்னா நான் நம்பினேன் கண்டிப்பாக நான் பெஸ்ட் பர்ஃபார்மராக மாறிடுவேன் அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ அது நடந்தது. நீங்கள் ஏதாவது ஒன்று பெருசாக அச்சீவ் பண்ணணும்னா அது நீங்கள் அச்சீவ் பண்ணுவேன்ட்டு முதல்ல நீங்கள் நம்புங்க. உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அதை அடைவீங்க. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது மூணையும் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ, நல்ல விஷயங்கள், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனல் growth இந்த மாதிரி பல தான் நீங்க என்னோட சேனல்ல பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தேங்க்யூ.